மக்களே உண்மையான இந்த தாவேக்காவை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இந்த பைபிள் எல்லாம் வச்சு முட்டு கொடுக்கும் போது பேசாம இருக்க முடியல. ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். பைபிள்ல ஒரு வேர்ட் இருக்கு. ஒருத்தவங்க ஒரு பொண்ணு எல்லாரும் ஒரு தவறா பேசல, இதுல யாரு நீங்க தூய்மையானவங்களோ அவங்க முதல் கல்லை எடுத்து அவங்க அந்த பொண்ணு மேல வீசுங்க அப்படின்னாங்க. அதாவது அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, பைபிள்ல ஒரு இன்சிடென்ட் இருக்குங்க. யோவான் அப்படின்ற ஒரு சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணை எல்லாரும் விபச்சாரின்னு சொல்லிட்டு இவ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து அவங்கள கல் அடிச்சு கொல்ல பார்ப்பாங்க. அப்போ ஜீசஸ் உங்கள யாரு தூய்மையானவங்க, உங்கள யாரு பாவம் செய்யாம இருக்கீங்களோ அவங்க முதல்ல அந்த கல் எடுத்து அந்த பொண்ணை அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப யாருமே அடிக்க மாட்டாங்க. அவங்க தவற உணர்ந்து அவங்க எல்லாம் போயிடுவாங்க. அக்கா அந்த இன்சிடென்ட்டை தான் சொல்ல நினைக்கிறாங்க. ஆனா இதுல யார விபச்சாரின்னு சொல்றாங்கன்னு தான் புரியல. விஜய சொல்றாங்களா இல்ல அக்கா த்ரிஷாவை சொல்றாங்களான்னு புரியல. அம்மா நீ முட்டு குடு, ஆனா பைபிளை வச்சுலாம் முட்டு கொடுக்காத. அதே பைபிள்ல தான் லூக்கால சொல்லியிருக்காங்க, தன்னோட மனைவியை விட்டு போறவன் விபச்சாரம் செய்யறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசனம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? அதானே செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு சாத்தான் தான் எங்களை செய்ய வச்சுட்டான், சாத்தான் மேல பழி போடுறவங்க தானே நீங்க. உங்களுக்கு என்ன இது புதுசா? உடனே கமெண்ட் செக்ஷன்ல கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்துடாதீங்க, நீங்க எப்படி எங்களை எப்படி சொல்லலான்னு. நான் உங்களை சொல்லலைங்க, அந்த அக்கா தான் பைபிள் இதுக்குள்ள கொண்டு வந்துச்சு. அப்புறம் நானும் கிறிஸ்டியன் தான். உண்மையா விஜய் யார் கூட வாழ்ந்தான்னு யார வச்சுக்கிட்டா என்ன, இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா இதெல்லாம் முட்டு கொடுத்து பெண்கள் நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, அதெல்லாம் பார்த்தா தான் பரிதாபமா இருக்கு. விஜய் சிஎம் ஆகுறாரோ இல்ல திரும்ப அப்பா ஆகுறாரோ அவர் எல்லாரும் மறந்துட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு நீங்க எப்படி உங்க ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணுவீங்க? நாளைக்கு உங்க ஹஸ்பண்டும் உங்க பசங்களும் இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணா எப்படி நீங்க அதை கண்டுப்பீங்க? சரி நீங்க எதனா பண்ணிட்டு போங்க, உங்க பிரச்சனையில இந்த பைபிள், குரான், பகவத்கீதைன்னு மதத்தை உள்ள கொண்டு வராதீங்க. அப்புறம் டென்ஷன் ஆயிடுவோம் பாத்துக்குங்க. அப்புறம் என்ன, இந்த சொசைட்டில தனியா போராடி கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. டிவிகே சப்போர்ட்டர்ஸ் நீங்களும் புதுமை புரட்சி பெண்கள் தான், உங்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே.